திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து 2600 கன அடியாக அதிகரித்ததால் தற்போது 2700 கன அடி உபரிநீர் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முற்றிலும் வறண்ட நிலையில் காணப்பட்ட துரைசாமிபுரம் அணைக்கட்டு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பாலூத்து, ஐயனார் கோவில் மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் இந்த நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் துரைசாமிபுரம், ஆத்தங்கரைப்பட்டி, கோவிந்தநகரம் உள்ளிட்ட 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல மேகமலை வனப்பகுதியில் அமைந்துள்ள சிற்றாறு மற்றும் அஞ்சரை புலி ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கன் மதகு வழியாக எந்நேரமும் உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் குளிப்பது, புகைப்படம் எடுப்பது, துணி துவைப்பது, மீன் பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீர்மட்டம் 110 அடிக்கு கீழ் குறையும் வரை யாரும் ஆற்றுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.99 அடியாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் ரப்பர் பால் வடிக்கும் தொழிலை செய்து வரும் சிறு குறு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் இந்த தொடர் மழையால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் அனைத்து அணைகளிலும் நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. ஒரு மாதம் ரத்து செய்யப்பட்டிருந்த சேலம் அரக்கோணம் மெமு ரயில் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுகிறது. ஒடிஷா பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை விழாவிற்காக ரயில் பெட்டிகள் அங்கு கொண்டு செல்லப்பட்டதால் இந்த ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த மெமு ரயில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வாரத்தின் மற்ற 5 நாட்களில் இரு மார்க்கத்திலும் இயங்கும். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை ஏலம் விட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி திமுக கவுன்சிலர் ஐயனார் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட 82 கடைகளுக்கான ஏலத்தில் முறைகேடு நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜக கவுன்சிலர் குமாரும் இதே குற்றச்சாட்டை எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் விரைந்து நகர்மன்ற கூட்டத்தை முடித்துக் கொண்டனர். முன்னதாக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாக்ஷா பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக ஏலம் நடத்தியதாக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்த நிலையில் ஆளுங்கட்சி கவுன்சிலரே வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடைக்கு வாடகை கேட்ட உரிமையாளர் வீட்டில் அவரது உறவினர் நாட்டு வெடியை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக வாடகை தராமல் இருந்த நாகபாண்டி என்பவரிடம் கடையை காலி செய்ய உரிமையாளர் பாண்டியராஜன் கூறியதால் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. முகமூடு அணிந்து வந்த நாகபாண்டி பெட்ரோல் ஊற்றி நாட்டு வெடியை வீசி பற்ற வைத்தார். வெடிச்சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதை பார்த்த நாகபாண்டி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். காவல்துறையினர் உடனடியாக நாகபாண்டியை கைது செய்த நிலையில் நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் பாண்டியராஜனை மிரட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சான் கலவை ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் உள்பட 2 பேர் உயிரிழந்தனர்.
சோக்காடி கிராம நிர்வாக அலுவலகம் எதிரே ஜம்புத்து கிராமத்திற்கு செல்லும் சாலையில் திரும்பும்போது கழிவுநீர் கால்வாயின் சிமெண்ட் மூடி உடைந்ததால் லாரி கவிழ்ந்தது. இதனால் சாலை ஓரம் நின்றிருந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட் அருகே ரயில்வே கேட் மீது லாரி மோதியதில் கேட் செயல்படாமல் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயில் வருவதற்காக கேட் கீப்பர் கேட்டினை மூடிக்கொண்டிருந்த போது அவசரத்தில் வந்த லாரி மோதியதால் கேட் பழுதடைந்தது. இதனால் சாலையின் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கோவையில் தேசிய விலங்கான புலியின் பிரம்மாண்ட உருவச்சிலை திறக்கப்பட்டது. 12 அடி நீளம், 900 கிலோ எடையுடன் பாய நிலையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சி சார்பில் இச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி உலக புலிகள் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை குறிக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தின் போது பக்தர்கள், பூசாரிகள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உற்சவர் அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளும் போது கூட்ட நெரிசல் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. அடிக்கடி இதுபோன்ற வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் பூசாரிகளுக்கு அறநிலையத்துறை சார்பில் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே வில்பட்டி கிராமத்தின் பாரம்பரிய மேய்ச்சல் நிலமான வரைவெளி மலைப்பகுதி வெளி மாநிலத்தவர்களால் போலி பட்டா போட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மேய்ச்சல் நிலங்கள் கால்நடைகளுக்கு மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதிப்புக்கும் மழைநீர் சேகரிப்புக்கும் முக்கியமானவை. ஏற்கனவே மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டி போன்ற மேய்ச்சல் நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் வரைவெளி பகுதியையும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சீலி அருகே கோவில் திருவிழாவின் போது வான வேடிக்கை வெடித்ததில் 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூவராயன்பாளையம் கிராமத்தில் நல்லாயி அம்மன் கோவில் நன்னீராட்டு விழா நடந்தது. ஏராளமானோர் இந்த விழாவில் பங்கேற்ற நிலையில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. வானத்தை நோக்கி சென்ற வெடி மரக்கிளையில் பட்டு மீண்டும் கீழ்நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதியில் இருந்த பூவரசன் மனோகரி தம்பதியின் 2.5 வயது மகள் ஹனிகா மீது வெடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுமி ஹனிகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தந்தையை அடித்துக் கொன்ற மகன் மற்றும் மனைவி உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தளபதி சமுத்திரத்தைச் சேர்ந்த சுவிகரன் என்பவர் மதுபோதையில் குடும்பத்தினருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது மனைவி, மகன் உள்ளிட்டோர் சேர்ந்து மண்வெட்டியால் சுவிகரனை தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். நாகையில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை ஒருவர் கொடூரமாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூண்டி மேற்கு அச்சகரை கிராமத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கனகராஜ் என்பவரை அவரது எதிர் வீட்டில் வசிக்கும் விக்னேஸ்வரன் என்பவர் கட்டையால் கொடூரமாக தாக்குகிறார். இரவு நேரங்களில் கல் எறிவதும் கூச்சலிடுவதும் கனகராஜின் வழக்கமாக இருந்த நிலையில் நேற்றிரவு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வீடு மீது கல் எறிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகன் விக்னேஸ்வரன் கனகராஜின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவரை கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய கனகராஜ் நாகை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ஆடிவெள்ளியை முன்னிட்டு சென்னை அடுத்த திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்தில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு காணிக்கையாக சாத்தப்பட்ட சேலைகளை ஏலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கினர். கோவில் ஊழியர்கள் அமைத்த அரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சேலைகள் பொது ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. ஒவ்வொரு சேலையும் 300 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனையாகின. அம்மன் தரிசனத்துடன் பக்தர்கள் இந்த சேலைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். வேலூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மக்களோடு சேர்ந்து திமுக கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ரங்காபுரத்தில் நடைபெற்ற முகாமில் 24வது வார்டைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் பகுதிக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுடன் திமுக கவுன்சிலர் சுதாகரும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். உடனடியாக வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் கரடி ஒன்று நுழைந்துள்ளது. அப்போது சாலையில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் கரடியை வீடியோ பதிவு செய்ய தொடங்கினார். உடனடியாக கரடி வாகனத்தை எட்டி பார்த்துவிட்டு வேகமாக ஓடி மறைந்தது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே கோனாதி பொத்தேரி சாலையில் உள்ள ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருப்பதால் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள நெம்மேலிக்குப்பம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. கடல் அரிப்பு காரணமாக படகுகளை நிறுத்த இடமின்றி குடியிருப்புகளையும் கடல் நீர் அரித்து வருவதால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. பெரியாழ்வார் அன்ன வாகனத்திலும் ரங்கப்பெருமாள், பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கருட வாகனங்களிலும் பவனி வந்தனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நடனமாடியும் பக்தி முழக்கமிட்டும் வழிபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேகமலை புலிகள் காப்பகத்தில் திடீரென காட்டில் தீப்பிடித்து எரிந்ததால் மூலிகைகளும் வனவிலங்குகளும் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் வனத்துறைகளும் 10க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்களும் இணைந்து விரைவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நாடோடி பழங்குடியின பெண் வனத்துறையினரை கண்டித்து தீக்குளிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமிரி கலவை செல்லும் சாலையில் மேற்கு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த நாடோடி பழங்குடியினத்தவர்கள் வனப்பகுதிக்கு சென்று விலங்குகளை வேட்டையாடுவதாக கூறி வனத்துறையினர் தங்களுக்கு அபராதம் விதித்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விலங்குகளை வாங்குவது போல மாறுவேடத்தில் வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதால் வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஆற்காடு வனசரகர் ராஜாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பழங்குடியினத்தவர்கள் வனப்பகுதியில் அதிக அளவில் விலங்குகளை வேட்டையாடுவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே சிப்காட்டில் நிலம் தர மறுத்ததால் தனி வருவாய் அலுவலர் அலுவலகம் எதிரே நின்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணிக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இடம் கொடுத்தும் விவசாய நிலங்களை சிப்காட்டிற்கு கேட்பது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். தேனி மாவட்டம் கம்பம் பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பேர் இறந்தார். 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் அரசு மருத்துவர் வீட்டில் 152 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பிள்ளையார்குப்பத்தில் மருத்துவர் ராஜா என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து இந்த கொள்ளைச் சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திமுக பிரமுகரும் மாநகராட்சி ஒப்பந்ததாரருமான முருகன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் வரவு செலவு கணக்கு தொடர்பாக ஏற்பட்ட தகராறு காரணமாக இக்கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறு உடலை பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் முருகனின் உறவினர்கள் உடலை திண்டுக்கல் மருத்துவமனைக்கு கொண்டுவரக் கோரி சானார்பட்டி காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 8 அடி உயர்ந்து 134.58 அடியாக உள்ளது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 119.90 அடியாக உள்ளது. இதேபோல மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 95.30 அடியாக உள்ளது. மழை விட்டு பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கோபுரம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் பட்டப்பகலில் திருடப்பட்டுள்ளது. தொப்பி அணிந்து வந்த நபர் ஒருவர் எந்தவித பதட்டமும் இன்றி பைக்கை திருடிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆடிப்பூரம் உற்சவம் நடைபெறும் நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் நடமாடும் பகுதியில் திருட்டுச் சம்பவம் நடந்த நிலையில் இது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகள் 99% நிறைவடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் மெரினாவில் மூங்கிலாலான நிழற்குறைகள், குழந்தைகள் விளையாட்டு சாதனங்கள், நடைபாதை, சைக்கிள் தடங்கள், கண்காணிப்பு கோபுரம், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது மூங்கில் படிப்பகம் மற்றும் தியானக்கூடமும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூங்கில் தயாரிப்புகளான நிழல் தரும் கூரைகள், ஓய்வு நாற்காலிகள், குப்பை தொட்டிகள் மற்றும் சோஃபாக்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. ஒரு சில வாரங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அரசு பேருந்து ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. கந்தர்வக்கோட்டையில் இருந்து கீரனூர் நோக்கி சென்ற பேருந்தின் ஓட்டுநர் தனபாலுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அப்போது பேருந்தை அவர் சாலையோரம் நிறுத்த முயன்றபோது இந்த விபத்து நடந்தது. நெஞ்சுவலி காரணமாக ஓட்டுநர் தனபால் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூர் பசுபதிபாளையம் பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை கொன்ற நபர் கைது செய்யப்பட்டார். ஆசை தம்பி என்பவர் நண்பர் கண்ணனுடன் சேர்ந்து மது அருந்தியிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த கண்ணன் ஆசை தம்பியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதையடுத்து கண்ணன் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதுப்பட்டு ஜவ்வாதுமலை பகுதியில் காட்டுப்பன்றிகள் விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இரவு நேரங்களில் கூட்டமாக வரும் பன்றிகள் கம்பு, நெல் உள்ளிட்ட பயிர்களை அடிப்பதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். வனத்துறைக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு நிவாரணம் வழங்கவும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தவும் கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடி கோரப்பள்ளம் பகுதியில் அமைந்துள்ள பிரத்யங்கராதேவி ஆலயத்தில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு 2025 கிலோ வத்தல் யாகம் நடைபெற்றது. முன்னதாக பிரத்யங்கராதேவிக்கு பல்வேறு விதமான மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்கள் காணிக்கை அளித்த 2025 கிலோ வத்தல் யாக குண்டத்தில் போடப்பட்டு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். சர்வதேச பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் தேசிய தொழில்நுட்பக் கழகம் 80 விழுக்காடு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளது என திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலா பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி NITயின் 21வது பட்டமளிப்பு விழா ஜூலை 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆணைய தலைவரும் விஞ்ஞானியுமான வி. நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.
மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் கழிவுநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முசலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே கழிவுநீர் தெருவில் தேங்குவதாக கூறப்படுகிறது. இதனால் அவதியுற்ற மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விநாயகபுரம் கருப்புசாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசையொட்டி நள்ளிரவில் கிடா விருந்து நடைபெற்றது. முன்னதாக பம்பையோசை முழங்க கோவில் பூசாரி கூர்மையான கத்திகள் மீது நடந்து பக்தி பரவசத்தோடு வழிபாடு நடத்தி பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கினார். தொடர்ந்து வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் 200க்கும் மேற்பட்ட கோழிகள் படையலிட்டு வழிபாடு செய்தனர். பின்னர் பலியிடப்பட்ட ஆடுகள் மற்றும் கோழிகள் கொண்டு உணவு தயார் செய்யப்பட்டு கிடா விருந்து நடைபெற்றது. அம்பத்தூரில் விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவனின் இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. முத்தமிழ் நகரைச் சேர்ந்த ரகுமூர்த்தியின் மகன் ஹேம்நாத் தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்றபோது லோடு வாகனம் மோதியதில் ஹேம்நாத் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது இதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை பெற்றோர் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினர். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தமிழக வீரர் முதல் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். இந்தியா சார்பாக 76 கிலோ சீனியர் பிரிவில் கலந்து கொண்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த சண்முகராஜா ஏற்கனவே வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்துள்ள கஜகஸ்தான் வீரரையும் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் அங்கிருந்து ஊர் திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கவர்மெண்ட்லேருந்து பைசா அந்த மாதிரி இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கூட எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து போஸ்டிங் போட்டு விடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இந்த கேமுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நல்ல போஸ்டிங் அந்த மாதிரி போட்டோன்னா இன்னும் பெரிய லெவலில் என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் நிறைய வத்துக்கு நான் சொல்லிக் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் முன்சிறையில் உள்ள முண்டையூர் பகவதி அம்மன் கோயிலை புனரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்ட முண்டையூர் பகவதி அம்மன் கோயில் காலப்போக்கில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் கோயில் கொண்டுவரப்பட்டாலும் கோயில் புனரமைக்கப்படவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பலமுறை இது தொடர்பாக நடவடிக்கை இல்லை எனவும் கூறுகின்றனர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கேட்டபோது 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்ததாரர் பணிகளை தொடங்க உள்ளதாகவும் கூறினார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விநாயகபுரம் கருப்புசாமி கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து கருப்புசாமிக்கு படிபூஜை, அபிஷேகம், பால் அபிஷேகமும் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் கருப்புசாமியை வணங்கி சென்றனர். இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பெரும் சலுகையாக வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லாததற்கான அபராதம் இனி ரத்து செய்யப்படுவதாக இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குநர் வினோத்குமார் அறிவித்துள்ளார். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரெய்லி ஏடிஎம் அட்டைகளும் கூகுள் பே போன்று இந்தியன் பேங்க் பே என்ற புதிய UPI செயலியும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார்.